அப்படியெல்லாம் வந்து ஆடு மாடுகள் மக்கெட்டு தான் நல்ல பிரமிக்க வைக்குது. அவ்வளோ பெரிய அந்த கடல் வழியாக கப்பல்களில் கொண்டு வந்து கூட இந்த கோயில் வந்து இருக்குது. இந்த வந்து நாங்கள் இந்த குளத்தின் அணைக்கட்டை பாட்டுறோம் பாருங்க. அணைக்கட்டெல்லாம் பயணிச்சு கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய அணைக்கட்டுண்டு. இது வந்து முல்லைத்தீவில் இருக்கிற ஒரு பெரிய குளங்களில் வந்து இது ஒரு குளம் பாருங்க. இந்த குளத்தின் பல்வேறு பிரதேசங்களில் இருந்து ஆக்கள் இந்த குளத்தின் அழகை வந்து இப்போ ரசித்து கொண்டிருக்கணும். இதில் வந்து சின்ன பாலம் மாதிரி கட்டி பிள்ளையார் சிலை வந்து வச்சுக்கணும். ஏன்னா அதிகமாக வந்து இந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் பிள்ளையார் வந்து வீட்டு இருப்பாருன்னு சொல்லி ஏன்னா அதுக்கு பக்கத்தில் நிறைய கோயில்களும் வந்து கட்டுறவேன். ஆனால் இதில் இப்போ சிலை கொண்டு வச்சுக்கணும். குளத்தின் குள கட்டை பாருங்க அவ்வளோ பெரிய சைஸ்ன்னு சொல்லி இதழ் காலையில் வந்து தண்ணியில் ஓடினதாம். இந்த குளக்கட்டையை வந்து வீதி மாதிரி தான் செஞ்சு வச்சுக்கிறாங்க. அவ்வளோ பெரிய குளக்கட்டைன்னு சொன்னால் தான் உங்களுக்கு. ஆனால் இருந்தாலும் கூட குளக்கட்டுகளில் வந்து குன்றுகளை குழியில் மாத்தான் இருக்குது மழை வீழ்ச்சிகள் காரணமாக. இப்படி இந்தியாவில் வந்து இந்த பிரதேசத்து மக்கள் அதில் வந்து ஆடு மாடுகள் வந்து வளர்க்குறது வந்து கூட. அப்போ இந்த குளக்கட்டுகளில் வந்து இப்போ மேய விட்டுட்டு பார்த்து கொண்டிருக்கணும். இந்த பிரதேசங்களில் வந்து அதிகமாக இந்த யாழ்ப்பாணம் நெடுந்தெரு அந்த பகுதிகளில் இருந்து வந்து ஆக்கள் நிறைய குடியேறினாங்கன்னு சொல்லி நம்ம அந்த காலத்தில் அப்போக்கெல்லாம் வந்து நெடுந்தீவிலேருந்து மாடுகளை வந்து கடல் வழியாக கப்பல்களில் கொண்டு கூட இங்கே ஆக்கள் வச்சிருந்து வளர்த்தவையாம்னு சொல்லி சில வரலாறுகளை வந்து சொல்லினோம். அதுகளான மாடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த குளத்தின் கரையிலெல்லாம் நிறைய பெரிய மரங்கள் காடுகள் மாதிரி இருக்குது. அதோட விவசாய நிலங்கள் வந்து இருக்குது. இந்த குளத்துலேருந்து அதிகளவான விவசாய நிலங்களுக்கு வந்து நீர் வந்து போகும். இந்த குளக்கட்டை பாருங்க, குளக்கட்டை ஒரு பாதமாய் தான் இருக்குது. நாங்கள் எவ்வளோ தூரம் பயணிச்சிட்டோம். ஆனால் இந்த குளக்கட்டு முடிகிற மாதிரி தெரியல. அவ்வளோ பெரிய ஒரு குளம் உண்டு. இந்த குளத்தின் கரைகளில் சின்ன சின்ன பாலங்கள் மாதிரி கட்டி சின்ன ஒரு அமைப்பு ஒன்று செஞ்சு அதுக்குள்ள சிலைகள் வச்சுக்கணும். இல்லை ஒரு பிள்ளையார் சிலை காட்டினா தானே அதே மாதிரி இதுலேயும் ஒன்று இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் மலிவடைஞ்ச இளமையில் இருக்குது. இந்த சிலைகள் ஒன்று என் காலையில் இப்படி எதுக்குள்ள போன மட்டும் சொல்லி சொன்னால் ஒரு சிவன் கோயிலும் இருக்குதாம் இந்த பிரதேசத்தில். இதில் வந்து ஒரு சிவன் கோயில் வந்து இருக்குது. இந்த சிவன் கோயிலுக்கான தீர்த்த கேணியும் வந்து இந்த குளத்தில் தான் செஞ்சு வச்சுக்கணும். குளம் தான் அதுக்கு சுற்றி வந்து நெட்டுகள் அடித்து தீர்த்த கேணியை வந்து பயன்படுத்தினோம். ஆனால் ரங்குறதுக்கான பாதைகள் செஞ்சு வச்சுக்கணும். ஆனால் இப்போ ரங்கில் நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி எல்லாம் வந்து நீர்மட்டம் கூடி இருக்குது. சரியாக தாப்பமாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த குளத்தின் தண்ணிகள் வந்து ஓடுற பகுதிகள். இந்த பகுதிகள் எல்லாம் வந்து ஆக்கள் இந்த ஊர் ஆக்கள் வந்து சில பேர் வந்து குளிக்கணும். குளிக்கிறது உடுப்பு துவைக்கிற விஷயங்கள் எல்லாம் செய்கிறது. இந்த பிரதேசங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் தண்ணிகள் ஓடிக்கொண்டு இதெல்லாம் வந்து வயல் நிலங்கள். இதில் கூட இந்த குளத்தில் இருந்து தான் தண்ணிகள் வந்து போகும். நாங்கள் எப்படி வயல் நிலங்கள் செழிப்பாக இருக்கு. இந்த வெள்ள நீர்கள் வந்து ஓடி தாருங்க எல்லாம் இப்படி நிலங்கள் எல்லாம் விளைக்கணும்னு சொல்லி தண்ணி ஒன்று போகுது.